அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு லேட்டஸ்டா ஒரு விஷயம் யூடியூப்ல, ஃபேஸ்புக்ல, சோசியல் மீடியாக்கள் எல்லாத்துலயும் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அது என்னன்னா, புரூனே சுல்தான் அசனலோட சன்னுக்கு கல்யாணம். கல்யாணம் யார் கூட? அரச வம்சத்தை சேராத ஒரு பொண்ணு கூட கல்யாணம் சொல்லிட்டு ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் எல்லா டிவி சேனல்ஸ்லயும் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. புரூனே சுல்தானோட பையனோட கல்யாணம் ஏன் இந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்கணும்? இங்கிலாந்து இளவரசர்னா ஓகே பரவாயில்ல, மிகப்பெரிய நாடா இருக்கு, ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க, அதனால அதை கவர் பண்றாங்கன்னு பார்த்தோம்னா, புரூனே சுல்தான் கிட்ட அப்படி என்ன இருக்கு? கிண்ண சாதனையிலே ஒருத்தர் ஆடம்பர வாழ்க்கை வாழ்றான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு கிண்ண சாதனை கொடுத்துருப்பாங்களா? அப்படி கொடுக்கப்பட்ட நபர் தான் புரூனே சுல்தான் அசனல். மிக பிரம்மாண்ட சொத்துக்களுக்கு அதிபதி தான் இந்த அசனல். அவரை பத்தி பேசலாம், அவர்கிட்ட என்ன சொத்து இருக்குன்னு பேசலாம் தான் இன்னைக்கு வீடியோ அப்லோட் பண்றோம். புரூனே ஒரு சின்ன ஆசிய தீவுன்னு கூட சொல்லலாம், ஒரு நாடுன்னு கூட நம்ம மதிப்பிட முடியாது, அந்த அளவுக்கு சின்ன தீவு. இதுல இருக்கிறதே வெறும் 4.5 லட்சம் மக்கள் மட்டும்தான். சென்னையை விட ஒரு சின்ன ஒரு தீவு தான் இந்த புரூனேல். இந்த நாட்டுக்கு எப்படி இவ்வளோ சொத்து மதிப்பு இருக்கும்? அவங்களோட மெயின் பிஸ்னஸ் கச்சா எண்ணெய் எடுத்து மற்ற நாடுகளுக்கு சப்ளை பண்ணுறதான். சீனா இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளுக்கு கச்சா எண்ணெயை அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களோட மெயின் பிஸ்னஸ். அதுலேருந்து வர இன்கம் தான் அந்த நாட்டை மிக பிரம்மாண்டமான பணக்கார நாடாக மாற்றிருக்கு. அந்த ஊர்ல வாழ்ற மக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட பணக்காரங்க தான். நாட்டில் வாழ்ற மக்களே பணக்காரங்களா இருந்தா அந்த நாட்டோட அதிபர், பிரதமர் எவ்வளவு பணக்காரர் இருப்பாரு? அவரோட சொத்து மதிப்பை நம்ம கணக்கு பண்ணோம்னா தலையே சுத்தி போயிடும். அவர்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை இருக்குங்க. அந்த அரண்மனையோட அளவு கிட்டத்தட்ட 20 லட்சம் சதுர அடி, மிகப்பெரிய ஒரு அரண்மனை. அரண்மனையே அவ்வளவு பெருசா இருந்தா அதுக்குள்ள எவ்வளவு ரூம்ஸ் இருக்கும்? 1700 ரூம்ஸ் வச்சிருக்காரு. இந்த ரூம்ஸ்ல அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, கெஸ்ட்டுங்க, வேலையாட்கள் இவங்க எல்லாம் தங்கினது போகும். இன்னும் பல ரூம்கள் காலியா இருக்கும். ரூம்ஸே அவ்வளோ இருக்குன்னா மிச்ச ஐட்டம்ஸ்லாம் எவ்வளோ இருக்கும்? கிட்டத்தட்ட 200 ஹால் இருக்கு. இப்போ நம்ம கல்யாணத்துக்குலாம் போனோம்னா மிகப்பெரிய ஹால்ஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரி மிகப்பெரிய ஹால்ஸ் ஒரு 200 அந்த அரண்மனைக்குள்ளேயே இருக்கு. எல்லாம் ஃபுல் ஏசி தான். ஹாலில் வரவங்க யூஸ் பண்ணுறதுக்குங்காக 5 தனியாக ஸ்விம்மிங் பூலே வச்சிருக்காரு. ஸ்விம்மிங் பூலே 5 இருக்கா? அப்போ எவ்வளோ பெருசாக இருக்கணும் இல்லையா? இவ்வளோ பெரிய அரண்மனை கட்டிட்டு அவர் யூஸ் பண்ணுறதுக்கு வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கணும். எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு 20, 30, ஒரு 50, 4000 கோடி ரூபாய்க்கு இவர் மட்டும் கார்ஸ் மட்டுமே வச்சிருக்காருங்க. இந்த கார்ஸ்ல ரொம்ப முக்கியமான கார்ஸ் என்னன்னா, நம்ம எல்லாம் ரொம்ப பெரிய காரா நினைக்கிறோம், ரொம்ப காஸ்ட்லியான காரு, BMW, ஆடி. அதையும் தாண்டி போனா ரோல்ஸ் ராயல்ஸ் தான். 500 ரோல்ஸ் ராயல்ஸ் கார்ஸ் மட்டும் ஒரு வீட்லயே நிக்குது. இது மட்டும் இல்லாம லம்போகினி, BMW, ஆடி, இப்படி எல்லா பெரிய பெரிய கார்களும் ஒரு 500, 400 அப்படி ஒரு வரிசையில தான் இவரோட வீட்டுல நின்றுட்டு இருக்கோம். இதுக்காகவே தனியா ஷோரூம்ஸ், இந்த கார்ல பராமரிக்கிறதுக்காக நிறைய ஸ்டாஃப்ஸ், அப்படி ஒரு கூட்டமே ஒரு வீட்டுல நிற்பாங்க. இவர்கிட்ட கார் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இவர் மிச்ச ஐட்டம்ஸ்லாம் எவ்வளவு வச்சிருப்பாரு? ஒரு ஜெட்டு ஒன்று வச்சிருக்காருங்க. புரூனே சுல்தான் அசனலுக்கு தனியா ஒரு ஜெட்டு இருக்கு. இந்த ஜெட்டு 90% கோல்டாலே உருவாக்கப்படுது. சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும்தான் மெட்டல்ஸாலேயும் மற்ற ஐட்டத்தாலே உருவாக்கியிருக்காங்க. இதோட விலை மதிப்பு கிட்டத்தட்ட 3000 கோடி ரூபாய். இந்த ஜெட்டுக்குள்ள போனீங்கன்னா வாஷ் பேஷன்லேருந்து டாய்லெட் வரைக்கும் கோல்ட்ல தான் இந்த ஜெட்டையே செஞ்சிருக்காங்க. இதுக்குள்ள தங்கத்தை தவிர்த்து 950 கோடி ரூபாய்க்கு விலை மதிக்க முடியாத நிறைய ஐட்டம்ஸை சுல்தான் வச்சிருக்காரு. இந்த ஜெட்டை எதுக்காக பயன்படுத்துறாருன்னா, ஜஸ்ட் வெக்கேஷனுக்கு இவங்க எங்கேயாச்சும் வெளில போறதுக்காக வச்சிருக்காங்க. அரச குடும்பத்தில் சேர்ந்த மட்டும் அது யூஸ் பண்ணுவாங்க. ஜெட்டே 3000 கோடி ரூபாய்க்குன்னா அப்போ அவரோட விலை மதிப்பு என்ன இருக்கும்? அவர்கிட்ட இன்னும் எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சிங்கன்னா, அவரோட அரண்மனையில் ஒரு மாடம் இருக்குங்க. இந்த மாடம் முழுக்க முழுக்க 22 கேரட் கோல்ட்ல செய்யப்பட்டது. இதோட மதிப்பு 2250 கோடி ரூபாய். அவ்வளோ பெரிய மாடம். அந்த மாடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தங்கம் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரியும், தவிர்த்து மிச்சம் ஒரு சின்ன ஒரு மண்ணு கூட அங்க இருக்காது. அந்த அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டாலேயே பண்ணிருப்பாங்க. எல்லா வேலைப்பாடுகளும் கோல்டாலேயே இருக்கும். மாடமே இந்த அளவுக்கு இருக்கா? அப்ப வேற என்னென்ன வச்சிருக்காரு? 92 கோடி ரூபாய் மதிப்புள்ள டைமண்ட்ஸ் மட்டும் அவரோட டிராப் பாக்ஸ்ல எப்பயுமே இருக்கும். சும்மா எடுத்து அவர் மேஜையில வச்சு பார்த்துட்டு திருப்பி உள்ள போடுறதுக்காகவே இவ்வளோ ஐட்டத்தை அவர் கையில் வச்சுட்டு இருப்பாரு. மொத்தமா சேர்த்து புரூனே சுல்தான் கிட்ட எந்த அளவுக்கு சொத்து இருக்கும்னா, கிட்டத்தட்ட 2.88 லட்சம் கோடி சொத்து அவர் கையிலேயே இருக்கு. உலக பணக்காரர்கள் வரிசையில் அவர் பேர் எப்பயுமே இருக்குங்க. 1984 அவர் அரியணை ஏறும்போது அந்த நாட்டோட பினான்சியல் எக்கனாமிக் எந்த லெவலில் இருந்துச்சோ அதோட பல மடங்கு இப்போ அதிகமாக இருக்கு. அதனாலேயே புரூனே சுல்தானோட வாழ்க்கை ஆடம்பரமும் பிரம்மாண்டமா போயிட்டு இருக்கு. எந்த நாட்டுக்கு போனாலும் புரூனே சுல்தானுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கு. அரச குடும்பத்தினர்கள் இவங்களோட வாழ்க்கையில
இந்த கஷ்டம்னு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை தான் புரூனே சுல்தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரோட பையனுக்கு தான் இப்ப கல்யாணம் யார பண்றாருன்னா அரச குடும்பம் சேராத புரூனே சுல்தானோட ஆலோசகரோட பேத்தியை தான் அவர் கல்யாணம் பண்றாரு. அந்த கல்யாணம் தான் இப்ப வெகு விமர்சையா உலக நாடுகளுக்கு பல தலைவர்களை இன்வைட் பண்ணி இந்த கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.